ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்க. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் இவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன். 25 வருடங்களாக இந்தியன் டெமோக்ரஸியை ஆடிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ற 3992 கேண்டிடேட்ஸோட அஃபிடவிட்ஸை ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட். இந்த 3000 சில்லற கேண்டிடேட்ஸ்ல 722 பேர், அதாவது 18% கேண்டிடேட்ஸ் மீது கிரிமினல் வழக்குகள் இருக்கு. அதுலயும் இந்த 722 பேர்ல 404 பேர் மீது சீரியஸான கிரிமினல் கேசஸ் இருக்கு. சீரியஸ்னா மினிமம் 5 years ஜெயில் தரக்கூடிய குற்றங்கள். மர்டர், கிட்னாப்பிங், ரேப், அசால்ட், எலக்டோரல் ஃப்ராட்ஸ். 2021ல இது 207 இருந்துச்சு. 2026ல இது 404 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படியே டபுள். அப்ப பப்ளிக் நாங்கெல்லாம் முட்டாளுங்க. இந்த 3992 கேண்டிடேட்ஸ்ல 13 பேர் மீது மர்டர் கேசஸ் இருக்கு. 18 பேர் மீது கிரைம் அகெயின்ஸ்ட் விமன். தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றேன், இவங்க கன்விக்டட் கிரிமினல்ஸ் இல்லை, அக்யூஸ்ட் நாட் கன்விக்டட். இங்க கேள்வி என்னன்னா, ஏன் இவனுங்க பேலட்ல இருக்காங்க? இப்போ இம்பார்ட்டன்டான பார்ட், எந்தெந்த பார்ட்டிஸ்ல எத்தனை பேர்? ஏடிஎம்கேல மொத்தம் 170 கேண்டிடேட்ஸ், அதுல 118 பேர், சுமார் 69% கிரிமினல் கேசஸ் இருக்கு. இதுல 60 பேருக்கு சீரியஸ் கிரிமினல் கேசஸ். அடுத்து டிவிகே 231 கேண்டிடேட்ஸ், அதுல 92 பேர் மீது கிரிமினல் கேசஸ், 32 பேர் மீது சீரியஸ் கிரிமினல் கேசஸ். டிஎம்கே 171 கேண்டிடேட்ஸ், அதுல 70 பேர் மேல கிரிமினல் கேசஸ், 32 பேர் மேல சீரியஸ் கிரிமினல் கேசஸ். ஐஎன்சி 50%, பிஎம்கே 50%, பிஜேபி 48%, என்டிகே 14%. முதல்வன் படத்துல சொல்ற மாதிரி டெமோக்ரஸி ஒரே அடியா அழியறது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் அழியுது. கிரிமினல்ஸை நம்ம நார்மலைஸ் பண்ணும்போது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பப்ளிக்கை சூஸ் பண்ணல, ரவுடிகளை தான் சூஸ் பண்றோம். ஃபைனலா ஒரு விஷயம் சொல்றேன், ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கேண்டிடேட் மேல எத்தனை கேசஸ் இருக்குன்னு பார்த்துட்டு ரெஸ்பான்சிபிளா ஓட் பண்ணுங்க. ஆனா ஓட்டு போடுங்க.